அமெரிக்காவையே நடுங்கவிடும் ஈரான், போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கும் ரகசிய ஆயுதங்கள். இந்த 3 விஷயங்கள் தான் ட்ரம்பை வரவிடாமல் தடுக்கின்றன. அமெரிக்காவை ஒப்பிடும் போது ஈரானின் ஆயுத பலம், படைபலம் மிகவும் குறைவானது. இதனால் ஈரானால் அமெரிக்காவின் போர்க்கப்பல், விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியுமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இந்நிலையில் தான் நிபுணர்கள் முக்கிய விஷயங்களை கூறியுள்ளனர். ஈரானிடமும் வலிமையான ஏவுகணைகள் உள்ளதை யாராலும் மறுக்க முடியாது. குறிப்பாக கலீஜ் ஃபார்ஸ் பாலிஸ்டிக் ஏவுகணை என்பது போர்க்கப்பல்களுக்காகவே பிரத்யேகமாக ஈரான் தயாரித்து வைத்துள்ளது. இந்த ஏவுகணைகள் போர்க்கப்பல்களை குறிவைத்து துல்லியமாக தாக்கும் தன்மை கொண்டதாக உள்ளது. இது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகத்தில் சீறி பாயும். கடலில் நகரும் போர்க்கப்பல், விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் தன்மை கொண்ட இந்த ஏவுகணையை இடைமறித்து அழிப்பது மிகவும் கடினமாகும். இதுதான் கலீல் பார்ஸ் பாலிஸ்டிக் ஏவுகணையின் சிறப்பாகும். அதேபோல ஈரானிடம் ஹவுட் என்ற அதிவேக டார்பிடோவும் உள்ளது. டார்பிடோ என்பது நீருக்கடியில் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையாகும். ஈரானிடம் உள்ள ஹவுட் டார்பிடோ மணிக்கு 360 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். சாதாரண டார்பிடோக்களை விட பல மடங்கு வேகமாக நீருக்கடியில் பயணிக்கக்கூடியது. இதையும் பிற கடற்படைகளால் எளிதில் கண்டுபிடித்து இடைமறிக்க முடியாது. இது அமெரிக்காவிற்கு சிக்கலாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் ஈரானிடம் ஃபத்தா எனப்படும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை உள்ளது. இந்த ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்பையும் தாண்டி தாக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது தவிர ஈரான் வசம் நவீன ட்ரோன்கள் உள்ளன. தற்கொலை ட்ரோன்கள் என்று அழைக்கப்படும் ஷாஹித், அபாபில் போன்ற ட்ரோன்களும் உள்ளன. இந்த ட்ரோன்கள் மற்றும் அதிவேக படகுகளை கொண்டு ஒரே நேரத்தில் ஈரானால் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை தாக்க முடியும். ஒரு பெரிய போர்க்கப்பலை சுற்றி நாலாபுறமும் இத்தகைய தாக்குதல் நடத்தப்படும் போது அதனை அமெரிக்கா சமாளிப்பது என்பது கடினமானதாக மாறும். இந்த ஆயுதங்களை நம்பிதான் அமெரிக்கா தாக்கினால் அதன் போர்க்கப்பல்களை தாக்குவோம் என்ற ஆயத்துல்லா அலி கொமேனி எச்சரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.